என்ன காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் சரியா? சரி இப்போ அன்பாக்ஸ் பண்ணுங்க. அதே எனக்கு அன்பாக்ஸ் பண்ணுங்க. அட்ரஸ் தெரியக்கூடாது எல்லாம் வீடியோ எடுத்தா. அது வா இங்கே வரீங்க. இங்கே குத்தி எடுக்கிறது கட்டி ஏட்டீங்களா? என்னவா இது? என்னது? என்ன இது? என்னதுப்பா? என்னது? பார்த்து இருங்க, அது உடஞ்சி தான் வந்திருக்கு நினைக்கிறேன். உடஞ்சி வந்திருக்கு. சோலார் பேனல் அது மேலே எடுக்கிறது. ஆமாம், லைன் கட்டாகி வந்திருக்கு. இருங்க, உடஞ்சிருக்கு பாருங்க. உடஞ்சிருக்கு சோலார் பேனல் லைன்லாம் கட்டாகி வந்திருக்கா? ஐயோ அச்சோ. கை வைக்காதீங்க இருங்க. ஆக்சுவலி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த லைட் அப்படின்னு சொல்லிட்டு, விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷாப்ஸில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் வரக்குள்ளே பாருங்களேன், இது தனியாக அது தனியாக உடஞ்சி தான் வந்திருக்கு. இருக்காதுடா, இருக்காதீங்க, எடுக்கக்கூடாது. இருங்க, இது தனியாக உடஞ்சி தான் வந்திருக்கு. அண்டு சுவிட்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இல்லை, சரியான பொசிஷனில் சுவிட்சு. லைட்டு எரியுது, லைட் வந்து எரியுது. மோஷன் சென்சார் தான் இது அப்படின்னு தெரில. பாப் காட்டுமா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து மேலே முக்கியமான சோலார் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அது இப்போ திருப்பி ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஏன்னா முதல் எப்பவுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது, கேஷ் ஆன் டெலிவரி போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம பண்ணால் கூட கேஷ் கொடுத்துருவோம். பட் இருந்தாலும் ப்ராடக்ட் இப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம ரிட்டர்ன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில டைமில் மினிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பே பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க டெலிவரியே பண்ண மாட்டாங்க. கட்சியில் பார்த்தா நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் டெலிவரின்ட்டு, ஆனால் நம்மளுக்கு எதுவுமே அப்டேட் ஆகாது, கையில் வந்திருக்காது, அவங்க எடுத்துருப்பாங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆனதுனால தான் கேஷ் ஆன் டெலிவரி போடுவேன். சரி, இந்த வாட்டி நல்லா போடுவாங்க பார்த்தா குவாலிட்டி மொக்கையாக அமைச்சு வச்சுருக்காங்க. லைட்டெல்லாம் ஓகே, நல்லா வெளிச்சம் இருக்குது.